உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த கோர்ஸே லேடிஸுக்கு மட்டும் தானாமா? என் ஃப்ரெண்டு சொன்னா தங்குற இடம் எல்லாமே பாதுகாப்பா இருக்குன்னு. எந்த பிரச்சனையும் இல்லையாமா? ஆமாம்மா, எனக்கும் வீட்டில் இருந்து ரொம்ப போர் அடிக்குதா. மனசெல்லாம் என்னவோ கஷ்டமா இருக்கு. அம்மா, அக்கா சொல்றது உண்மைதானம்மா? நீ சொல்றதும் சரிதான். அவ என்ன பார்த்துக்கிட்டு அவ முகத்தை நான் பார்த்துக்கிட்டு இப்படி எங்க 2 பேரையும் நீங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு எத்தனை நாளைக்கு இப்படி? சரி, ஏண்டாப்பா, நீ ஜாக்கிரதையா போயிட்டு வந்துருவல்ல? நான் சரி, இப்போ தங்குறது எங்க? அந்த இடம் என்ன ஏதுன்னு துர்கா எனக்கு சொல்லுடி. நம்ம 2 பேரும் ஒரு நாள் வந்து அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு வரோம், என்ன? சரிம்மா. யமுனா அக்கா, நீ அங்க போயிட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணு. சரிம்மா, நான் போயிட்டு வரட்டுமா? என்னது? என்ன இப்பவே வா? ட்ரைனிங் கிளாஸ்ல இன்னும் 2-3 இடம் மட்டும்தான் பாக்கி இருக்கான். அதான் என் ஃப்ரெண்டு உடனே புறப்பட்டு வர சொன்னான். இப்போ போலன்னா இடம் கிடைக்காதுமா. ஏண்டி, அறிவில்ல? ஒரு நாளைக்கு முன்னால சொன்னா என்ன? துணிமணி அது இதுன்னு எல்லாம் எடுத்து வச்சு சாப்பிடறதுக்கு பலகாரம் ஏதாவது எடுத்து வச்சிருந்திருப்பேன்ல? நீ சொல்லி இருந்திருக்கலாமே. சரி விடு, யார் கூட போற நீ இப்போ? அம்மா, பக்கத்தூர் தானே, நான் தனியாவே போய்ப்பேன். அதெல்லாம் பேசவே பேசாத. துர்கா, நீ போ, நீ கூட போய் விட்டுட்டு வா. மா, இருக்கட்டும்மா. சாந்தக்காவும் இல்ல, துர்காவும் இல்லனா எல்லா வேலையும் வேற யார் பாக்குறத? நானே பார்த்து போயிட்டு வந்துடுறேன். சரிடி, எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு. நீ ஜாக்கிரதையா பார்த்து போயிட்டு வந்துருவல்ல? அங்க போனதும் மறக்காம எனக்கு ஃபோன் பண்ணு. அவளை பஸ் ஏத்தி விட நான் வரட்டுமா? மா, யமுனா, இவ்வளவு தூரம் என் மனசை திடப்படுத்திக்கிட்டு நான் ஏன் உன்னை அனுப்பி வைக்கிறேன் தெரியுமா? ஏ ராஜாத்தி, ஒரு நாள் கூட இது வேணுமா அது வேணுமான்னு, இது சரியில்லை அது சரியில்லைன்னு ஒரு நாள் கூட நீ என்கிட்ட கேட்டதே இல்லை. முதல் தடவையா ஆசைப்பட்டுட்டேன், அதனாலதான் அனுப்பி வைக்கிறேன். எனக்கு தெரியும் நீ சக்தி மாதிரி இல்ல. தாலி கட்டிக்கிட்டு வந்து என் முன்னால நின்னது இன்னும் பசுமையா என் கண்ணு முன்னாடி நிக்குதுடி. என் மனசுல அந்த பகவதி அம்மன் எப்படி குடியிருக்காளோ அந்த மாதிரி நீ என் மனசுல குடியிருக்க. நீ நல்லா வருவேடா. நீ போய் சந்தோஷமா அழாத. நீ போய் சந்தோஷமா இருந்து நல்லா கத்துக்கிட்டு வா. அந்த சக்தி மாதிரி நீ பண்ணக்கூடாது. நிறைய பட்டுட்டோம்ல, அதான் இவ்வளவும் சொல்றேன். இத்தனை தடவை சொல்றேன்னு நினைச்சுக்காத. ஜாக்கிரதம்மா.
டேய், நீ ஏன்டா அவகிட்ட கெஞ்சிட்டு இருக்க? ஆ? அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லாம நான் மறைச்சிட்டேம்மா. நானு அவங்க மெஸ்ல சாப்பிட்டுட்டு இருந்தேன்ல, அப்பவே மீனாட்சி அம்மா என்கிட்ட 1 லட்ச ரூபாய் கைமாத்தா கேட்டாங்கம்மா. அப்போ நானும் சரின்னு கொடுத்தேன். அப்ப கொடுத்த அந்த பணம் எனக்கு திரும்ப வரவே இல்லம்மா. 1 லட்சமா? ஆமாம்மா. இப்போ அந்த 1 லட்ச ரூபாவை எப்படி திரும்ப வாங்குறது? அதுவும் இல்லாம வீட்டோட நர்ஸ் வேணும்னா எல்லாரும் 30,000 40,000 அப்படின்னு கேக்குறாங்கம்மா. அப்புறம் ஊரு பேர் தெரியாத யாரையாவது வேலைக்கு சேர்த்தா அப்புறம் நான் இல்லாத நேரத்துல உங்க 2 பேரும் ஏதாவது பண்ணிட்டு அப்புறம் வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் சுருட்டிட்டு போயிட்டா என்னமா பண்றது? டேய், என்னடா சொல்ற? ஆமாமா, யமுனானா பிரச்சனையே இல்ல. அவ வீடே கதின்னு கிடப்பா. நீங்க என்ன சொன்னாலும் அவ கேப்பா. நமக்கு பணமும் மிச்சம் தானம்மா. அதுவும் சரிதான். ஆ, ஆனா நீ இருக்கிற இடத்துல இவ்வளவு இருந்தா எப்படி? என்னம்மா நீங்க? யமுனா உங்க கூட இருக்க போறா, நானும் உங்க முன்னாடியே இதோ இதே மாதிரி தான் இருக்க போறேன். அப்புறம் என்னம்மா? சரிம்மா, வேணானா சொல்லிடுங்க. நான் வேணும்னா யமுனாவை போ சொல்லிடுறேன். என்ன 1 லட்ச ரூபாய் தான் போகுது, போனா போயிட்டு போகுதுன்னு அப்படியே விட்டுற வேண்டியதுதான். டேய் டேய் டேய், டேய். என்ன 1 லட்சம்னா சும்மாவா? ம். சரி, இவளே இங்க இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். போய் அவளை வர சொல்லு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.